தாவீதிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடலின் அருள் கண்டறிந்தீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவர் இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார். உன்னத கடலின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீது அரியணையும் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு எழுப்புவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று. ஆவி உன் மீது வரும். உன்னத கடலின் வல்லமை உன் மீது நிலையிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்க போற குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படுவர். உன் உறவினர் எலிசபெத்து தாம் உதிர்த்த வயிற்றில் ஒரு மகனை கருவுற்றிருக்கிறார். ஏனெனில் கடவுளால் இல்லாதது ஒன்றும் இல்லை. நான் ஆண்டவருடைய உமது சொற்படி கடலின் அருள் கண்டறிந்தீர். மரியா வான்தூதர் வழியாக கருவுற்றிருக்கிறார். அவர் ஒரு மகனை பெறுவீர். அவர் இயேசு என்று பெறுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். வந்தார். என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். இங்கு எங்களுக்கு தங்க இடம் இருக்கிறதா? என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். அவளுக்கு தங்க இங்கு இடம் இருக்கிறதா? என் மனைவி இங்கே கர்ப்பமாக இருக்கிறாள். அவளுக்கு தங்க இங்கு இடம் உள்ளதா? போகிறோம்.